ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோப்ஸ் கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரை பொரியல். அரைக்கீரையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா கீரையிலையும் இருக்க மாதிரி மெயினாக நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம இம்யூனிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம். அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உளுத்தம்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். எந்த கீரை நம்ம பண்ணாலும் சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. அடுத்து நான் கிள்ளி வச்சுருக்க சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுக்க முடியும். ஸோ நம்ம கீரையை சேர்த்துக்கிட்டோம். இப்போ கீரை சேர்த்ததும் நம்ம கலந்து விடலாம். இப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்குது. கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் போய் சுருங்கினவுடனே பாதியாக அளவு குறைஞ்சிரும். ஸோ இதை நம்ம வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்பயுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும், இல்லைனா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. பாசிப்பருப்பு இந்த கீரையோடையே சேர்ந்து அது வெந்துடும். பாசிப்பருப்பையும் இந்த கீரையோடு நல்லா கலந்து விட்டுட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஒரு 1/2 கப் டு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா கீரை உதிரி உதிரியாக வராது. அப்போ தான் பொரியல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறையா ஆட் பண்ணிங்கன்னா அது கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சுட்டு கீரையை வேக விட்டுட்டேன். இப்போ திறந்து பார்க்குறப்ப கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். நான் அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சத்தான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே பருப்போடு சேர்த்து கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தடவை பொரியலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரியலும் பண்ணி கொடுத்தா நம்ம எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இந்த கீரையை நம்ம இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உதிரி உதிரியாக நம்மளோட அரைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.